அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது வ மா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون. صدق الله العظيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உரித்தாகட்டும். குறிப்பாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற துஆவோடு ஆரம்ப செய்கிறேன். இறைவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற தொடர்புகளை பல்வேறு கோணத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையின் வாயிலாக நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுகிறான் என்று கேட்டால், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் இந்த பூமிக்கு ஒரு ஹலீஃபாவாக உங்களை அனுப்பியிருக்கிறேன். அல்லாஹ் என்ன ஒரு கொள்கையை மனித வாழ்க்கைக்காக கொடுத்திருக்கிறானோ அந்த கொள்கையோட பிரச்சாரகராகவும் அந்த கொள்கையை எடுத்துக்காட்டக்கூடிய ஆட்களாகவும் அந்த கொள்கையை வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய ஆட்களாகவும் அந்த கொள்கையோட ரெப்ரசன்டேட்டிவாக, அந்த கொள்கையோட அம்பாசிடராக, அந்த கொள்கையோட ஒரு ரெப்ரசன்டேஷன், அதாவது அந்த கொள்கையை மக்கள் மத்தியில் காண்பிக்கக்கூடிய ஆட்களாக ஹலீஃபாவாக நீங்கள் மாற வேண்டும். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தொடர்பு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல என்னன்னு கேட்டால், அல்லாஹ் உங்களுக்கு மஅபூத், இபாதத்து செய்யக்கூடியவன், வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு. அடிமை உடைமை என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய தொடர்பு. இறைவன் யார்? உங்களுடைய இறைவன். மனிதர்கள் அபுது. அவன் இறைவன் அடிமை உடைமை என்ற அடிப்படையில் ஒரு தொடர்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன விஷயந்தான் நான் இப்போ உங்கள் முன்னாடி சூரத்து ஸஃப்பில் ஒரு வசனத்தை ஓதி காண்பித்து, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தும் துஞ்சிக்கும் மின் அதாபின் அலீம், உங்களுக்கு நோவினைமிக்கும் அந்த தண்டனையிலிருந்து, அந்த ஒரு இக்கட்டான நிலைமையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தரவா, சொல்லித்தரவா? அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குகின்றான். அந்த அடிப்படையில் இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு வியாபார அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம், ஒரு தொடர்பு, அதுவும் நமக்கு இங்கே பார்க்க முடியும். அதில் என்னன்னு கேட்டால், இறைவனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த வியாபார ஒப்பந்தம் என்னன்னு கேட்டால், அதில் வாடிக்கையாளர் யார், அதில் விற்கிறவன் யார், வாங்குறவன் யாருன்னு கேட்டால், அதில் விற்கிறவன் அல்லாஹ், விற்கிறவன் நானும் நீங்களும் தான், வாங்குறவன் அல்லாஹ். அவன் நமக்கு சலுகையாக கொடுத்த, இலவசமாக கொடுத்த, நமக்குன்னு சொந்தம் கொண்டாடுறதுக்காக, உரிமை கொண்டாடுறதுக்காக கொடுக்கப்பட்ட பொருள்களை திருப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்திலே செலவழிக்கிறதுக்கு நீ தயாரா என்று கேட்கிறான். அம்வாலுக்கும் அம்புசிக்கும், அதே நீங்கள் உங்களுடைய நெஃப்ஸு, உங்களுடைய மாலு, உங்களுடைய நேரம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய உடல், இதே போன்ற உங்களுடைய உழைப்புகள், உங்களுடைய பொருள், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நீங்கள் கொடுத்து அந்த வியாபாரத்தை, இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையில் அப்படி ஒரு வியாபார ஒப்பந்தம் இருக்குது. அது இறைவன் மார்க்கத்தில் நீங்கள் விற்று அதிலிருந்து லாபம் பெறுவதற்கு, திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அதாபின் அலீம், பயங்கரமான நோவினை மிக்கும் அந்த தண்டனையிலிருந்து உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு இந்த வியாபாரத்தை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு தயாரா? அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றார். அப்போ இங்கே ஒரு வியாபாரன்ற அடிப்படையில் இறைவனுக்கும் நமக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த வியாபாரன்ற அடிப்படையில் அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது, நம்ம ஒரு வியாபாரத்தில் அந்த பொருளை வாங்குறவனும் உண்டும், விற்கிறவனும் உண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நம்ம அந்த பொருளை விற்கிறோம். இப்போ நம்ம தொழுகையானால் அந்த தொழுகையை நம்ம அல்லாஹ்வுக்கு கொடுக்குது, அல்லாஹ்கிட்ட நம்ம ஒரு விலை, அதுக்கு ஒரு சவாபு நம்ம வாங்குகிறோம். நோன்பு அல்லாஹ்வுக்காக நம்ம காணிக்கையாக வைக்குது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு நமக்கு ஒரு விலை தருகிறது, ஒரு சவாபு தருகிறது. அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொருள்களுக்கெல்லாம் விலை தரக்கூடியவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான்.
அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விலை தரக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவன் வாங்கும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொருளை அல்லாஹ் வாங்கியதுக்கு விலை தரும்போது அவன் அதோடைய எதை பார்க்குறான்னு கேட்டால் அதோட குவாலிட்டியை தான் பார்க்குறான். நமக்கு தெரியும் அந்த இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அஜ்சாமிக்கும் பல் யன்துரு இலா குலூபிக்கும் அஅமாலிக்கும் அப்படி ஹதீஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வெளிப்படையான தோற்றத்துக்கு பார்க்குறதில்ல. உங்களுடைய ஜிஸ்மு, உங்களுடைய அஜ்சாமிக்கு, உங்களுடைய உருவங்களில் வெளிப்படையான உங்களுடைய தோற்றத்தை அல்லாஹ் பார்க்குறதில்ல. பல் யன்துரு இலா குலூபிக்கும் அஅமாலிக்கும். ஆனால் அல்லாஹ் உங்களோட கல்பு, உங்களுடைய அமல், அதில் உங்களுடைய அடிப்படை நோக்கம் என்ன. அந்த வியாபாரம் செய்யும்போது அவன் வாங்குகிற பொருள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்ககிட்ட அந்த பொருள் வாங்கும்போது அது எவ்வளோ கவர்ச்சியாக இருக்கிறதுன்னு பார்க்குறதில்ல. மாறாக அவன் என்ன பார்க்குறான்னு கேட்டால் அதோட குவாலிட்டி என்ன. நீங்கள் இப்போ கடையில் போகிறீங்க, கடையில் போய் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க. அந்த பொருள் வாங்கும்போது உங்களை அதுக்கு உங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடியது என்ன? ஒன்றும் இல்லை, அதோட அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம். இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ் பாய் ஒரு சேல்ஸ் கேர்ள் இருக்கும். அவன் சொல்லக்கூடிய அவனுடைய அந்த திறமையின் அடிப்படையில் நீங்கள் அதை வாங்கலாம். இல்லைன்னா அதோட கவர்ச்சியான பேக்கிங் இருக்கும், நல்ல அழகான தோற்றம் இருக்கும். அப்படி பல விஷயங்களில் நீங்கள் மயங்கி போய் அந்த பொருளை வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஆனால் அல்லாஹ் வாங்கும்போது நீங்கள் வெளிப்படையான இந்த கவர்ச்சியில் எல்லாம் பார்க்குறதில்ல. அவன் எதை பார்க்குறான்னு கேட்டால் பல் யன்துரு இலா குலூபிக்கும் அஅமாலிக்கும். உங்களுடைய கல்வி எப்படி இருக்குது, உங்களுடைய அமல் எப்படி இருக்குது, அந்த உள்ளத்துக்கு தான் அவன் பார்க்குறான். ஆதலால் நீங்கள் இந்த வியாபாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த வியாபாரத்தை நீங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அதுக்கு சரியான மேக்சிமம் ரைட்டு கிடைக்கக்கூடிய அடிப்படையில் ரொம்ப கவனமாக, ரொம்ப இறையச்சத்தோடு, ரொம்ப அர்ப்பணிப்போடு நீங்கள் அந்த பொருளை விற்கக்கூடியதாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குவாலிட்டியை பார்த்து விலை கொடுக்குறான். இந்த பால் சொசைட்டியில் பால் ஊற்றுவாங்க பார்த்திக்கிங்களா? ஒவ்வொரு மாட்டுக்கோட பாலுக்கும் ஒவ்வொரு விலை தான் அவங்க கொடுப்பாங்க. லாக்டோமீட்டர்னு சொல்லி மீட்டர் வச்சுருப்பாங்க. அந்த மீட்டரை வச்சுட்டு அவன் இந்த பாலுக்கு லிட்டருக்கு இவ்வளவு, அந்த பாலுக்கு ஏங்க எல்லாம் ஆனால் ஒவ்வொரு பசுவும் பால், ஒவ்வொரு மாட்டோட பாலுக்கும் ஒவ்வொரு விலை. அது குவாலிட்டியின் அடிப்படையில். இதே போன்று தான் நம்மளுடைய ஒரே சொப்பில் நின்று தொழுதுருப்பாங்க. ஆனால் தொழுகக்கூடிய ஆட்களுடைய ஒவ்வொருத்தருடைய தொழுகைக்கான சவாபு வேறு வேறு மாதிரி இருக்கும். அதில் எந்த அளவுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு, எங்களுக்கு உங்களுடைய இறையச்சம், எந்த அளவுக்கு நீங்கள் அதில் கவனம், இதெல்லாம் பார்த்ததின் அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கொடுக்குகின்றார், அதற்கான விலையை, அதற்கான சவாபை வழங்குகின்றார். அப்படிப்பட்ட ஒரு வியாபார ஒப்பந்தம் இறைவனுக்கும் நமக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள், இந்த வியாபாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் மேக்சிமம் விலை கிடைக்கக்கூடிய டைமு சீசன்னு சொல்லலாம். கன்சியூமர் ஆஃபர் நிறையா கொடுப்பாங்க. என்ன கன்சியூமர் ஆஃபர்னால் இப்போ சில நேரத்தில் தள்ளுபடி, அது அடி தள்ளுபடின்னு நம்ம சொல்கிறோம். இதே பண்ணுற சில சீசன் இருக்குது. அந்த சீசனில் உங்களுடைய பொருளுக்கு நல்ல விலை கிடைக்கும். இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் சம்மர் சீசனில் ஒரு வியாபாரி என்ன செய்வான்னு கேட்டால் அவன் இந்த கூல்ட்ரிங்க்ஸு, அந்த மாதிரி ஐஸ்கிரீமு, அந்த வியாபாரத்தில் வேணாம். குளிர் டைம் வரும்போது டீ, அந்த மாதிரி வியாபாரத்துக்கு அவங்க போயிடுவாங்க. இதே போன்று ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம். மாங்காய் இருக்க ஒரு சீசன் இருக்குது, புளிக்கு இன்னொரு சீசன் இருக்குது. அந்த சீசன் வரும்போது அந்த வியாபாரி என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் வந்துருச்சு, அதாவது எது வந்துருச்சுன்னா எது வேணாலும் இந்த சீசன் முடியட்டும் பாய், இந்த சீசன் முடிச்சுட்டு வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டால் இப்போ தான் 10 ரூபா சம்பாதிக்க முடியும். இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சில சீசனுகள் இந்த வியாபாரத்துக்கு, வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு அதிகமான லாபம், அதிகமான பலன், அதிகமான சவாபு கிடைக்கக்கூடிய சில நேரங்களை வைத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அதில் ஒரு சீசன், வெள்ளிக்கிழமையில் ஒரு சில நேரம் உண்டோ, அந்த நேரத்தில் நீங்கள் துவா செஞ்சால் கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவா செவிமடுக்கக்கூடியவனாகவும் அதுக்கு பதில் தரக்கூடியவனாகவும் இருக்கின்றார். அதே போன்று ஒவ்வொரு நேரம் இருக்குது. அதே போன்று தான் ரமலான்னு சொன்னால் அழகான ஒரு சீசன். அதில் அதில் யார் அந்த ரம்ஜானில் ஈமானோட இஹ்திசாபோட நம்பிக்கையன் மன் சாம ரமலானின் ஈமானம் இஹ்திசாப ஒஃபர லஹு மா தக்கதம் மின் தன்பி, இல்லையா? அந்த நேரத்தில் நம்பிக்கையின் அடிப்படையில் கண்காணிப்போடு நம்ம அந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு வைக்கிறதா இருந்தால் இது ஒரு நல்ல சீசன். ஒஃபர லஹு மா தக்கதம் மின் தன்பி. உன்னுடைய கடந்த காலத்தில் என்னென்ன நீங்கள் பாவங்கள் செஞ்சுருக்குதோ அதையெல்லாம் தூய்மைப்படுத்தக்கூடிய, அதையெல்லாம் மன்னிப்பு தரக்கூடிய இதுக்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். அந்த அடிப்படையில் நீங்கள் நோன்பு வைக்கிறதுக்கு தயாராக. அப்போ அங்கே அது மட்டுமில்லை, அப்போ நீங்கள் குர்ஆன் ஓதுனால் அதுக்கு ஒரு தனி பலன் உண்டோ. அதே போன்று நீங்கள் ஒவ்வொரு விஷயம் ரம்ஜானில் செய்யக்கூடிய நேரத்திலையும் அதற்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய சவாபை ஆஃபர் பண்ணுறான்.
அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆஃபர் இருக்கக்கூடிய இந்த காலத்தை ஒரு வியாபாரி எப்படி, ஒரு புத்திசாலியான ஒரு வியாபாரி தன்னுடைய சீசனை எப்படி கரெக்டாக பயன்படுத்தி வாங்கியதுக்கு விலை தரும்போது பயன்படுத்தி அதிலிருந்து மேக்சிமம் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு எப்படி அவன் பயன்படுத்துகிறானோ, அதே போன்று ஒரு நம்பிக்கையாளன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட இப்படிப்பட்ட வாய்ப்பு, அவன் இப்படி அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவன் மறுமையில் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நீங்கள் இது பயன்படுத்துறதுக்கு தயாரா அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான். அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சீசன் வந்து கொண்டு இருக்குது. அப்போ இந்த வியாபாரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த வியாபாரத்தில் இப்படியெல்லாம் நம்ம செஞ்சால் தான் அந்த வியாபாரம் லாபமாகும். நான் ஏன்னு கேட்டால், நம்மளுடைய அமல்களை எல்லாம் வீணாக்கக்கூடிய எத்தனையோ வேலைகள் நம்ம அந்த பக்கம் செஞ்சிட்ருக்குது இல்லைங்களா? இப்போ ஸ்கூலில் பசங்க எக்ஸாம் எல்லாம் எழுதும்போது மைனஸ் மார்க்குன்னு ஒன்று உண்டு. நீட்டு போன்ற எக்ஸாமில் எல்லாம் மைனஸ் மார்க்குன்னு ஒன்று இருக்குது. என்ன மைனஸ் மார்க்கு? நீங்கள் வந்து 100 கொஸ்டின் வந்திருக்குது, 50 கொஸ்டின் சரி பண்ணீங்க, 50 கொஸ்டின் தப்பாயிருச்சு. உங்களுக்கு எவ்வளோ மார்க்கு தெரியுமா? 0. 50 மார்க்கும் நீங்கள் கிடைச்ச 50 மார்க்கும் கூட எங்கே போயிருச்சு? 50 மார்க்கு நீங்கள் ராங்காக எழுதினதுக்கு, தப்பாக எழுதினதுக்கு கிடைச்ச மார்க்கும் கூட இதாகி போயிடுது. இதே போன்று தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய ஒரு சில அமல்கள் நம்மளுடைய தீமைகள்னால, சில தீய செயல்கள்னால, தீய சிந்தனையினால், செயல்பாடுகள்னால என்ன ஆகும்? இந்த அமல்கள் கூட அதோடைய சவாபு கூட கிடைக்காம போயிடும். அப்படி ஒரு நஷ்டவாளியான வியாபாரி. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்ஹுவல் முஃப்லிஸ், தீவாளியான வியாபாரியை தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ரசூல் கேட்குறாங்க. யார் அப்படி? வியாபாரத்தில் முழுக்க நஷ்டமானவன். அவனுடைய கொள்முதல் 1000 தான், அவனுக்கு கொடுக்க வேண்டியது, அவனுடைய லயபிலிட்டி வந்து 1 lakh. அப்படி பாருங்கள், 1000 ரூபா கொள்முதலும் 1 லட்சம் ரூபா கொடுக்க வேண்டிய கடனும் இருந்தால் அவன் எப்படி இருக்கும்? இதே போன்று ஒரு சில ஆளுங்க இருப்பாங்க. அவங்க நிறைய அமலை பார்த்து செய்வாங்க, நிறைய திக்ர் துவா செஞ்சுருப்பாங்க, நிறைய சலாத்து சக்காத்து செஞ்சுருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் வச்சு நாளைக்கு மறுமையில் போகும்போது ஒரு சாரார் அப்படியே வர்றாங்க. என்ன? கதஃபஹாதா, என்னை பற்றி இவன் இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்லியிருக்கான் துனியாவில், அங்கே எனக்கு ஒன்றும் பண்ண முடியலை, அதனால நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் எனக்கு நீதி வேணும். நீ நீதமாக நடந்து கொள்ளவன் தானே, எனக்கு நீதி வேணும். உடனடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்னு கேட்டால், 2 பேரும் அங்கேருந்து எல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சு இங்கே வந்தாச்சு. இவனுடைய நல்ல அமல்களெல்லாம் எடுத்து அவருக்கு கொடுக்குறாரு. கதஃபஹாதா அக்கல மாலஹாதா, என்னுடைய பொருளை வந்து இவன் பொய்யான முறையில், தவறான முறையில் என்னுடைய பொருளை இது பண்ணியிருக்கிறான், மோசடி பண்ணியிருக்கிறான். அப்படி நான் ஷத்தமஹாதா, என்னை அடிச்சிருக்கிறான். கையாலேயே அடிக்கணும்னு இல்லை இல்லையா? கல்லில் அடித்தால் அது காயம், சொல்லில் அடித்தால் ஆறாதுன்னு ஏதோ எங்கேயோ கேட்டிருக்கு. ஒரு கால் சொல்லில் அடிக்கக்கூடியது அது கல்பிலேருந்து போகாது. அந்த மாதிரி வெறித்தனமான பேச்செல்லாம் பேசியிருப்பாங்க. இதனால எல்லாம் துனியாவில் பாதிச்சிருப்பாங்க. அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் அந்த நீங்கள் உங்கள் வியாபாரத்தை நீங்களே நஷ்டமாக்கக்கூடிய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் இங்கே செஞ்சுருக்குது, இதெல்லாம் நாளைக்கு அங்கே போய் கடைசியில் மிக மோசமான கையில் துஹலன்னாரம தாஹலின்னு குரான் சொல்கிறோம்ல, மிக இழிவான முறையில் அங்கே எல்லாமே கொண்டு வந்த அமல்கள் எல்லாம் பல ஆட்களுக்கு கொடுத்து கடைசியில் எதுவும் இல்லாமல் தீபாவளியாகி போய் தன்னுடைய இதுவரை செஞ்ச அமலுக்கு 10 மடங்கு அதிகமாக அவன் கெட்ட செயல்கள் செஞ்சு கடைசியில் நரகத்தில் இழிவாக்கப்பட்ட அடிப்படையில் நரகத்தில் போகக்கூடிய ஒரு சில வியாபாரிகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினாங்க. இதே நேரத்தில் நமக்கு புரிய வேண்டியது, ஒரு மாணவன் அவன் எக்ஸாம் எழுதுகிற போது அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், கொடுக்கப்பட்டதில் ஃபஸ்ட்டு அவன் நல்லா மார்க் தரக்கூடிய கொஸ்டின் எல்லாம் செலக்ட் பண்ணுவான். எதுலேருந்து 20 மார்க்கு, எதுலேருந்து 25 மார்க், எதுலேருந்து 10 மார்க் கிடைக்கும், அந்த மார்க்கு கிடைக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அவன் இது பண்ணுவான். இதே போன்ற ஒரு நம்பிக்கையாளனும் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு அதிகமான அல்லாஹ்கிட்ட அதிகமான சவாபு கிடைக்கக்கூடிய திக்ர்கள் இருக்குது, துவாக்கள் இருக்குது, செயல்பாடுகள் இருக்குது, செயல்கள் இருக்குது. அதையெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அந்த அடிப்படையில் அதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு அவன் தயாராக இருந்தால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இந்த வாழ்க்கையை நமக்கு இந்த வியாபாரத்தை லாபகரமாக நமக்கு அங்கே கொண்டு போகலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹஸரத் பிலால் அவர்களுடைய வரலாறில் ஒரு விஷயம் படித்தது ஞாபகம் உண்டு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பயங்கரமாக சோதிக்கப்படுகிறது, சித்திரவதை செய்யப்படுகிறது.
அப்படியெல்லாம் செய்யப்படும் போதும் அவர் அல்லாஹு அஹத் அல்லாஹு அஹதுன்னு சொல்கிறாங்க. அப்போ உமையத்து கடைசியில் ஒரு கேள்வி கேட்டுச்சாம்மா. என்ன கேள்வின்னு கேட்டால், ஆமாம் இப்படியெல்லாம் ஒன்று இதெல்லாம் தண்டிச்சிட்டோம், ரொம்ப மகிழ்ச்சியாக அதையெல்லாம் ஏற்றுக்கக்கூடியவனாக நீ இருக்கிறேன், என்னடா அது காரணம்னு கேட்கும்போது அவர் திருப்பி என்ன சொல்லிச்சாருமா தெரியுமா? நீங்கள் ஒரு மண்பானை வாங்குமல்லோ, மண்பானை வாங்குற நேரத்தில் அது சின்ன வேலை தான் மண்பானை. அந்த மண்பானை வாங்குகிற நேரத்தில் அது எத்தனை தடவை தட்டி தட்டி பார்த்துட்டு வாங்குறீங்க இல்லையா? சுவனுக்கு பத்துக்கு பதிலாக நான் இங்கே வாங்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு தண்டனைக்கும் இங்கே ஒவ்வொரு சோதனைக்கும் எனக்கு பதிலாக சுவனம் கிடைக்குது. அந்த சுவனம் ஈஸியாக கிடைக்காது, லேசாக கிடைக்காது, ஒரு ஈஸி வாக் ஓவர் நடக்காது. அது கிடைக்கணுன்னா அவன் தட்டி பார்ப்பான். அதுக்கு இவன் ஏன்டா இவன் என்ன இப்படி தட்டி பார்க்கறதுக்கு நான் சங்கடப்பட்டுட்டு காரியம் இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ ஒரு நம்பிக்கையாளனை பொறுத்தவரை அவன் அந்த வியாபாரத்தில் அவனுக்கு வரக்கூடிய சோதனைகளும் அவனுக்கு லாபமாக அவன் மாற்ற வேண்டும். அதே நேரத்தில் கொடுக்கப்பட்ட நேரத்தையும் தன்னுடைய பொருளையும் தன்னோட உடலையும் தன்னோட உடைமையையும் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தனிக்கு நாளைக்கு விடுதலை தரக்கூடிய ஈடேற்றம் தரக்கூடிய ஒன்றாக மாற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு நல்ல சீசன் அமைஞ்சிருக்குது இல்லையா? வத்தகு ஷஹ்ரு ரமலான், நீங்கள் இந்த ரமலானை நல்ல கவனமாக இருந்துங்க. ஷஹ்ருல்லாஹ் தஆலா, அது அல்லாஹ்வுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்குது. ரஜப மாதம் வந்து விட்டாலே நபிகள் நாயகம் அந்த ரம்ஜானில் எனக்கு எத்தனோ அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபின் வ ஷஅபான் வ பல்லகனா ரமலான், ஒரு ரமலான் கூட என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு இறைவானை அருள் பெறுவானாகன்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட துவா செய்யக்கூடிய ஒரு நபிகள் நாயகத்தை நம்ம பார்க்குறோம். அவர் தான் நமக்கு முன்மாதிரி. அந்த அடிப்படையில் நல்ல ஒரு சீசன், நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபர் மாதிரி நல்ல ஒரு ஆஃபர் கிடைக்கக்கூடிய ஒரு காலத்தை சரியாக பயன்படுத்தி இந்த வியாபாரத்தை லாபகரமாக அதிகமான லாபம் பெறக்கூடிய அடிப்படையில் மாற்றுவதற்கு இறைவன் தௌஃபீக் அளிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.